நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். இப்படி சிப்பிப்பா அடிக்கிறது பதிலா பேசாம என் கையில இருக்க கிளாஸை வாங்கி அப்படியே வாயில ஊத்தி உன் வரட்ட முடிச்சுது. விட்டுருங்கடா, நீ இல்லாம எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விட்டுருங்கடா, வேணாண்டா. கமான் ப்ளீஸ்டா, கமான் என்ன விட்டுருங்கடா. அப்படியே அடி. கமான் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை வேணாம். நான் இருக்கேன்ல. கமான் வேணாண்டா, போன் பண்ணாதீங்க. கமான் கமான். என்ன இப்படி தர்ம சங்கடமான சூழ்நிலையில கொண்டாந்து நிறுத்திட்டீங்களே. இவங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ நான் ஒரு மனைவி ஆயிட்டு தான் தாயாக ஆசைப்படுறேன், ஒரு தாய் ஆயிட்டு மனைவியாக ஆசைப்படலன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டேன். இப்ப நான் எப்படி உங்க கல்யாண விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசுவேன்? அது வேற இது வேற. உங்கள மாதிரியே இவருக்கு நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. அன்னைக்கு எங்க அப்பாக்காக உங்களை கேட்டேன், இன்னைக்கு எனக்காக உங்க தம்பியை கேக்குறேன். நீ ஏன்டா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? இல்லக்கா, இப்ப நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இதெல்லாம் உனக்கு தேவையான்னு எங்க அப்பா மாதிரி நீயும் கேட்டுருயோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன்க்கா. பாரதி, காதல்ல வெற்றி அடைஞ்சவங்களோட தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தாண்டா அதனோட வேதனை தெரியும். நான் உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. நம்ம அப்பா உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டாரு, இவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. முதல்ல இவங்க 2 பேரையும் சம்மதிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க சேர முடியும். அக்கா அக்கா, நீ சொன்னா நம்ம அப்பா தட்ட மாட்டாருக்கா. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க சொன்னா எங்க அப்பா கூட கேட்பாருன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா அபிஷியல்ல நான் என்ன சொன்னாலும் கேப்பாருதான். ஆனா அவரோட மக கல்யாணங்கிறது அபிஷியல் இல்லையே, அது அவரோட பர்சனல். சரி, நான் பேசி பாக்குறேன். ஆனா முடிவு என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஏத்துக்கணும். என்ன? முற்றுப்புள்ளியோ இல்ல கம்மாவோ எதுவா இருந்தாலும் எங்க வாழ்க்கை உன் கையிலக்கா. உங்க எதிர்காலம் கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது இல்லையா? சரிம்மா, நானும் பாரதியும் உங்க அப்பா வந்து பார்த்து பேசுறோம். இந்தாங்க ஸ்வீட். பூ வச்சுடுங்க. என்ன கண்ணம்மா, பூவும் ஸ்வீட்டும்? ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தா வாழ்க்கை இனிப்பாவும் மனமாவும் இருக்குமா. இந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எனக்கு எப்போ உங்க ஞாபகம் தான். முன்னெல்லாம் உங்களை பத்தி நினைக்கும் போது என்னடா இப்படி இருக்காருன்னு மனசு நத்த மாதிரி சுருண்டுக்கும். இப்போ மனசு பட்டாம்பூச்சி மாறி படப்படன்னு அடிச்சுக்குது. எந்த ருசியும் இல்லாத தண்ணி கூட நல்லா தாகம் எடுத்ததுக்கு அப்புறம் குடிச்சா அது ருசியா தெரியும். கண்ணம்மா, உன்ன மாதிரி தான் எனக்கும். நிஜமாவா? இப்போ என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடவே ஒரு வருத்தம். அதை வருத்தம்னு சொல்ல மாட்டேன், ஆசையும் இருக்கு. எல்லா ஆம்பளைங்க மாதிரி நானும் வேலைக்கு போய் அவங்க தான் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி பூவும் ஸ்வீட்டும் நான் உனக்கு வாங்கிட்டு வரணும். கவலைப்படாதீங்க, கடவுள் இப்பதான் நடந்து போறதுக்கு நல்ல பாதையை காட்டியிருக்கார்.
நீங்க வாழ்க்கையில முன்னேற நல்ல படிகளையும் அமைப்பாரு நம்புவோம். கண்ணம்மா, இன்னைக்கு என் நம்பிக்கை துளிர் விடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னங்க? எனக்கு அமெரிக்காவில் விஜயன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கான். நான் திருந்தினது கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு அமெரிக்காவில் எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அங்கே இந்தியன் காட்டன் கார்மெண்ட்ஸுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கான். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமும் வருதான். அவன் நீ ஏன்டா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, உனக்கு வேண்டிய உதவி நான் செய்கிறேன்னு சொன்னான். சரின்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்ல முடியும் கண்ணம்மா? இப்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இடம் வேணும், நிறைய தையல் மிஷின்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு துணிமணிகள் வாங்கணும். இதுக்கெல்லாம் 1000 கணக்கில் பணம் வேணுமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா சந்தர்ப்பம் வரும்போது அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணுங்க. ஏங்க இப்படி பண்ண என்ன? எப்படி? ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி மிஷினுக்கு பேங்க்ல லோன் வாங்கி அப்புறம் இருக்கிறதெல்லாம் புரட்டி அங்க இங்க கடன் வாங்கி உடனே ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஆகாது? நானும் அதான் யோசிக்கிறேன். ஆனால் இப்போ யார்கிட்ட போய் பணம் கேட்க முடியும்? அது மட்டும் இல்லை, என்னோட கடந்த கால வாழ்க்கை தெரிஞ்சவங்க யாரும் எனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களே. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? நான் இருக்கேன்ல, உங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன். இங்க பாருங்க, அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், என்னன்னு செய்யணும்னு விசாரிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ கண்ணம்மா. வாங்க கண்ணம்மா, வாங்க உட்காருங்க. நீங்க உங்க தம்பியோட வந்திருக்கும் போதே என்ன விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. எல்லா முடிவுகளுக்கும் மறுபரிசீலனைன்னு ஒன்று உண்டு சார். உங்களுக்கு தெரியாதா நான் அவ்வளவு ஈஸியா எந்த முடிவுக்கு வரமாட்டேன்னு? சொக்கலிங்க சார், என் வாழ்க்கையில அக்கறை காட்டின நீங்க சாரோட பொண்ணு விஷயத்துல பேசாம இருக்கிறது ஏன்? நீங்களாவது சாருக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா? அம்மா, நானும் ஏழை, நீங்களும் ஏழை. கல்யாணம்னா பொண்ணு இடம் மாறுறதுன்னு தான் இந்த கிழவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்ணம்மாவை இந்த வீட்டு பணக்காரியா பார்க்க ஆசைப்பட்டேன். நான் வளர்த்த இந்த பணக்கார வீட்டு பெண்ணை ஏழை கான்ஸ்டபிள் மருமகளா பார்க்க மனசு கேட்கலம்மா. அதான் ஐயா முடிவுக்கு ஒத்துக்கிட்டேன். என் தம்பி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுல என்ன சார் தப்பு? உங்களுக்கு பேராசை கிடையாது கண்ணம்மா. இந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காலையில எந்திரிச்ச உடனே கையில இருக்கிற சில்லறையை பார்த்து, ஆண்டவா இந்த அளவுக்காவது என்ன வச்சிருக்கிறியே, இது போதும்னு நினைக்கிறது ஒரு வகை. ஆண்டவா என் நிலைமை எப்பவுமே இப்படித்தானா, என்னை சீக்கிரம் பணக்காரன் ஆக்க மாட்டேன்னு நினைக்கிறது இன்னொரு வகை. முதல் வகைன்னா, ரெண்டாவது வகை இவன். இந்த ரெண்டுமே தப்பு இல்லையே சார்? உங்க பொண்ணோட ஆழமான காதலை நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்க. ஜலதோஷம் பிடிச்ச குழந்தை ஆசைப்படுறதுங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா? கண்ணம்மா, சில விஷயங்களை உடம்புக்காக ரெஃப்யூஸ் பண்றோம், இன்னும் சில விஷயங்களை வாழ்க்கைக்காக ரெஃப்யூஸ் பண்றோம். இவ என் மக மட்டும் இல்லம்மா, என்னோட 60 கோடி வியாபாரத்தை நான் கட்டி காக்க போறோம். ஆகையினால எனக்கு தேவை ஒரு MBBS இல்லை, ஒரு MBA மாப்பிள்ளை. சார், மாப்பிள்ளைங்கிறது அப்பாயிண்ட் பண்ற போஸ்ட் இல்லை சார். தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்க. உங்க 60 கோடி சொத்தை விட உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து உங்க மகதான். அவளை பொறுப்பா பாத்துக்கிற ஒருத்தர் தேவை. அது என் தம்பியால முடியும் சார். எவ்வளோ வியாபார விஷயங்கள்ல
நான் சொன்ன முடிவுகளை நீங்க ஏத்துட்டு இருக்கீங்க, அதனால லாபமும் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்க டாக்டரோட விஷயத்துல நான் எடுக்கக்கூடிய முடிவை நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. என் தம்பி இல்லைனாலும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? நான் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணோட கல்யாணத்தை 21 வயசுக்கு அப்புறம் செய்யத்தான் நான் விருப்பப்படுறேன். அதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி நாங்க பட்ட கடன்கள்ல இருந்து நாங்க மீண்டு வரவும் 5 வருஷம் ஆகும். சரி, அதுக்கு என்ன இப்போ? இந்த 5 வருஷத்துல மணிபாரதியும் சரி தீபிகாவும் சரி ஒருத்தர் சந்திக்கவே கூடாது. லெட்டர் மூலியமா சந்திக்கிறதோ இல்ல போன்ல பேசுறதோ இந்த மாதிரி எதுவுமே கூடாது. இந்த இடைப்பட்ட காலத்துல வாழ்க்கையோட மேடு பள்ளங்களை உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமும் இவன் மனசுல இவனோ இவன் மனசுல இவனோ இருந்தா அப்ப நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்களா? இந்த கருத்து என்னோட கருத்து இல்ல. மகாத்மா காந்தியோட பையனோ ராஜாஜியோட பொண்ணு காதலிக்கும் போது இது ராஜாஜி எடுத்த முடிவு. என்ன சொல்றீங்க? இது நல்ல யோசனை. ஐயா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபு, இவங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் உன்னால பொறுமையா இருக்க முடியுமா? ராஜாஜியோட பொண்ணும் மகாத்மா காந்தியோட பையனும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல? பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அக்கா, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். வரேன் சார். கண்ணம்மா, இதான் நம்ம கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிற இடம். வாட்ச்மேன் லீவில் இருக்கான். பக்கத்து வீட்டில் தான் சாவி இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வா கண்ணம்மா வா. நில்லு. முதல் தடவை நம்ம இடத்துக்கு வர, வலது கால் எடுத்து வச்சுட்டு வா. இதான் நான் நம்ம பிசினஸ்க்கு பார்த்து வச்சிருக்கிற இடம். எப்படி இருக்கு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இந்த இடம் பிடிக்கலையா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இது என்ன சாதாரண இடமா? நாளைக்கு உங்களை உலகத்துக்கு மனுஷனை அடையாளம் காட்ட போற இடம். ஏன் கணவரை எதிர்காலத்துல தன்மானத்தோட வாழ்வாருங்கிறதுக்கு விலாசம் காட்ட போற இடம். கண்ணம்மா, நான் இந்த இடத்துக்கு ஒன்றும் அட்வான்ஸ் கட்டல. உன் கனவெல்லாம் நிஜமாகணும்னா 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இத பத்தி மாமா கிட்ட நான் பேசுறேன். என்னை நம்பி எங்க அப்பா ஒரு சல்லி காசு தர மாட்டார். என்ன நம்பி தருவாரு? கண்ணம்மா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. எங்க அப்பா ஒரு தேர் சக்கரம் மாதிரி. அவரை அவ்வளவு சுலபமா நகர்த்த முடியாது. அந்த தேர் சக்கரத்தை சுலபமா நகர்த்தக்கூடிய நெம்புகோலா நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த சக்கரத்தை நகர்த்த வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்புறம் பாருங்க உங்க பிசினஸ் சக்கரம் எப்படி ஓடுதுன்னு. கண்ணம்மா, பாத்தியா கோயில மணி அடிக்குது. நல்ல சகுனம் இல்ல? ஆமாங்க. இந்த இடத்துல என் ராஜாவை ஆக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணம்மா. சரி வா போலாம். ராஜா, நான் ஒரு வியாபாரி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிற எந்த வியாபாரமும் சரி, திறமை இருந்தால் போகிறோம், சத்தியமாக நஷ்டம் வராது. சுருக்கமாக சொன்னால் ரெஸ்டாரண்ட்டு, லாட்ஜு, துணிக்கடை, இது மூணுத்துலேயும் என்னதான் விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்தாலும் சத்தியமாக இந்த 3 வியாபாரமும் அடிபடாது. நீ ஆரம்பிக்க போகிற கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு தேவையான இடத்த கண்ணம்மா கிட்ட காமிச்சதா கேள்விப்பட்டேன். சந்தோஷப்பட்டேன். அதுக்கு அட்வான்ஸ் தர பணம் இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். என்ன கண்ணம்மா, அப்பா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டியா? நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மாமாவுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உங்க எதிர்காலத்து மேல அவருக்கு அக்கறை இல்லையா என்ன? இல்லம்மா, அதை விட உன்னுடைய எதிர்காலமும் சந்தோஷமும் தாம்மா எனக்கு முக்கியம். என் மனைவி இறந்ததை விட நான் வருத்தப்பட்ட விஷயம் ஒன்று உண்டுன்னா
அது இவனை உனக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டோமேங்கிறதா. இப்போ அந்த பழி இல்லைங்கிற போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய், ஒருவேளை நான் போய் உங்கள் அம்மா தனிமரமாக நின்னா அவள் யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் இல்லையா? அதுக்காக பணத்தை போட்டு வச்சேன். இந்த 36%, 24% இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் 12%க்கு பேங்க்கில் போட்டு வச்சேன். அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, கொண்டு வரேன். ராஜா, இதில் 40,000 ரூபாய் பணம் இருக்கு. அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க 30,000 ரூபாய் போகிறோம்ப்பா. தெரியும்டா, கனெக்ஷன்ஸ் கொடுக்க, லைசன்ஸ் வாங்க எவ்வளோ செலவுகள் இருக்கு. ஆனால் பத்திரமா செலவழி. இது பேங்க்ல இருந்தால் 2 மடங்கு ஆகும். நீ இதை பல மடங்காக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்பா, பணம் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கப்பா. அம்மாக்கிட்ட ஆசீர்வாதங்க. தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராஜா, ஒரு வழியா நீ எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்ட. எங்க மனசு மாறி மகாத்மாவா எங்கிட்ட வராம இருந்தோம்னு நினைச்சேன். நல்ல வேலைப்பா. எல்லாம் என் போராத காலம் மச்சான். இந்த உலகத்துல குடிக்காம சூதாடாம மனுஷங்களால எப்படிதான் வாழ முடியுதோ தெரியல. உப்பில்லாத சோத்தை சாப்பிட்ட மாதிரி சப்புன்னு இல்ல. சரி ராஜா, இன்னைக்கு பார்ட்டிக்கு மொய் யாரு? இவன் ஒருத்தன்டா, வேற யாரு? நம்ம ராஜா தான். சரிப்பா, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, ஆர்டர் பண்ணிடுறேன். நீ என்ன சாப்பிட்றியோ அதான். நம்ம ஃபேவரட் ட்ரிங்க் விஸ்கி, ரம், ஜின், இந்த 3 கலந்த காக்டெயில் தான். ராஜா, ஒன்று ரேஸ் கோயரா இருக்கிறவன் சீட் ஆட மாட்டான், ரெகுலரா சீட் ஆடுறவன் தண்ணி அடிக்க மாட்டான். ஆனா நம்ம ராஜாவுக்கு ரேஸு, தண்ணி, சீட்டு இந்த 3மே உண்டு, காக்டெயில் மாதிரி. அதனால தான் தண்ணியிலும் காக்டெயில். 1 minute. Bearer, 1 minute. எஸ் சார். விஸ்கி, ரம், ஜின் கலந்த காக்டெயில் 4 பேருக்கு. Cheers! கண்ணம்மா, மேடம் ஃப்ரீ தானே? கொஞ்ச நேரம் பேசலாமா? சொல்லுங்க. கண்ணம்மா, பொறுப்புகளுக்கு மேல பொறுப்புகள் உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். சந்தோஷமான விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க கூடாது, நன்றி தான் சொல்லணும். புரியாதவங்க சொல்லுவாங்க, தனக்கு மேல படிச்ச ஒரு பொண்ணையும் தனக்கு மேல சம்பாதிக்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புகழ்ந்ததெல்லாம் போதும், என்ன விஷயம்னு சொல்லுங்க. கண்ணம்மா, நான் புகழம்மா, உண்மையை தான் சொல்றேன். நம்ம புதுசா ஆரம்பிக்க போற கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு கணக்குகள் எழுத யாரையும் தேடி போக வேண்டாமே. பிகாம் படிச்ச என் மனைவியே அதை எழுதலாமே. எழுதலாமே. கண்ணம்மா, இது வரவு செலவு எழுதுற நோட்டு. சரி. இது தினமும் ஆகிற செலவு எழுதுற நோட்டு. அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஆமா. அதுக்கான ரசீது. இது நான் கம்பெனிக்கு செலவு பண்ண பில்ஸ், அதுக்கான ரசீட்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இதெல்லாம் ஒழுங்கா இந்த 2 புக்ஸை நீ என்டர் பண்ணிடணும். ஆட்டி வைத்தார் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணான்னு சொல்லுவாங்க. இனிமே என் கண்ணம்மா ஆட்டி வைக்கிறாப்புல நான் ஆட போறேன். பாரு.